நியூஸ்க்கு வரவேற்கின்ற ராம்குமார். வணக்கம். இன்றைக்கு பெருமளவு திரிணாமுல் காங்கிரஸ் பற்றின செய்திகள் தான் ஆக்கிரமிக்க போகுது. பட் அது இல்லாமல் ஒரு சில செய்திகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரிணாமுல் போகலாம். முதல்ல நம்ம நேற்று பேசினது அண்ணாமலை அவர்கள் பற்றின செய்தி தான் பேசியிருந்தோம். நம்ம நேற்றைய ஷோ முடிக்கிறதுக்குள்ளே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துடும் அப்படிலாம் சொன்னோம். ஆனால் பல்வேறு தகவல் அவரை சமாதானப்படுத்துகிற முயற்சியில் ஆர்எஸ்எஸும் ஈடுபட்டதாகவும் சொல்கிறாங்க, பாஜக தலைமை ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அது எதுவும் சாதகமான ஒரு முடிவை தரல அப்படின்றது தான் தெரியுது. அவர் அந்த முடிவில் ரொம்ப திட்டவட்டமாக உறுதியாக இருக்கிறாரு அப்படின்னு தான் தகவல் வந்திருக்குது. அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த செய்தியாளர் சந்திப்பில் இன்னும் உறுதியாக தெரியும். பட் ஆனால் அவர் பாஜக தொடர போகிறது இல்லை அப்படின்றது ஏறத்தாழ உறுதி ஆயிடுச்சு. சென்னையில் சில இடங்கள், கோயம்புத்தூர்ல எல்லாம் அவரை வரவேற்று போஸ்டர்லாம் போட்டிருக்காங்க. தளபதி யாரு என்னென்னலாம் பேனர் மக்கள் சக்தி இயக்கம் அந்த மாதிரி இயக்கமா ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அரசியல் கட்சியா மக்கள் ஜனநாயக இயக்கம்னு ஒரு பேரே கொடுத்து நிறைய அதான் மக்கள் சக்தி மக்கள் ஜனநாயக நிறைய அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அநேகமா நாளைக்கு அவர் பிரஸ் மீட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு டோன்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இன்னும் பேசினார்னா இன்னும் அதை பற்றி கூடுதல் தகவல் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா அதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அடுத்து 2016 சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது இல்லையா? ஸோ அதில் ராதாபுரம் தொகுதியில் போட்டிட்ட அப்பாவு அவர்கள் தன்னுடைய தேர்தல் முடிவுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சு அவர் பேரவைத் தலைவராகி அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் ஸோ அதுக்கப்புறமே ஆக்சுவலி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ 2016 அவர் எதிர்த்து போட்டியிட்டவர் இன்பதுரை அதிமுக சார்பாக போட்டிட்டாரு. அவர் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் இல்லையா? ஸோ அவர் அந்த தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் அப்பாவோட கூடுதலாக 49 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படின்ற மாதிரி முடிவுகள் வந்துச்சு. அது எதிர்த்து தான் வழக்கு தொடுத்தாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அது செல்லாது, இன்பதுரை அவர்களுடைய வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ அப்பாவு வெற்றி பெற்றதான் வரும். கிட்டத்தட்ட 100 வாக்குகள் சம்திங் ஏதோ வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏதோ 3 சுற்று வாக்குகள் மட்டும் ஏதோ அவங்க குறி வச்சு வழக்கு தொடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ 2016 தேர்தலில் ராதாபுரம் எம்எல்ஏ இன்பதுரை கிடையாது அப்பாவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன இப்போ முடிவுன்னு மாற்ற முடியாது. ஸோ இன்பதுரை அவர்களுக்கு போக வேண்டிய பென்ஷனை நிப்பாட்ட போகிறாங்க. ஸோ எம்எல்ஏ பென்ஷன் போகும் இல்லையா? ஸோ அவர் வெற்றி பெறலை அப்படின்றனால அந்த பென்ஷன் அவருக்கு போகாது. இது என்ன லாஜிக்குன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று பழைய கேசஸ்லாம் இப்போ திரும்ப கொஞ்சம் பேசுகிறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய பழைய வெற்றி தொடர்பான ஒரு கேஸ், அதுவும் திரும்ப இப்போ மறுவிசாரணை நடந்துட்டு இருக்குன்னு செய்திகள். அது அப்புறம் இந்த தேர்தலையுமே திருப்பத்தூர் தொகுதி நினைக்கிறேன் இவர் முன்னாள் அமைச்சர் அவர் 1 வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுறார். அந்த பெரிய கருப்பன் அந்த வழக்கம்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த தேர்தலில் வழக்குகள் எப்போ முடிவு வருன்றது தெரியாது. அது ஒரு நல்ல உதாரணமாக இந்த ராதாபுரம் தொகுதி முடிவை நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அப்படி ஒரு முடிவு வந்தனால தான் அதுக்கப்புறம் அவரை பேரவைத் தலைவராக உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து ஒரு முயற்சி எடுத்து அவரை பேரவைத் தலைவராக உட்கார வச்சதாகலாம் செய்திகள் இருந்தது. பட் இது டூ லேட். பட் வேற என்ன சொல்றது, இதில் இதுக்கு மேலே சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் நடந்து தமிழ்நாட்டில் பெருமளவு இன்னைக்கு வேற செய்திகள் எதுவுமே இல்லை. முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு பிறந்த நாள் இன்றைக்கு 103வது பிறந்த நாள். அதுக்கு பல கட்சிகள் வாழ்த்துக்கள் காங்கிரஸ் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ராகுல் காந்தியும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. விஜயோட சிஎம் தமிழ்நாடு அதுல இருந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. டிஐபிஆரோட ரீட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி காங்கிரஸ்ல இருந்து வாழ்த்து என்பது வந்திருந்தது. இன்னொன்று சொன்னாங்க, செல்வ பிறந்தகை கலைஞர் நினைவிடத்துக்கு போய் மரியாதை செலுத்துவார் அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷனாக ஒரு தகவல் வந்தது. ஆனால் அது இன்னும் இப்போ வரைக்கும் நம்ம பேசுகிற வரைக்கும் அது நடக்கலை. காங்கிரஸ் தரப்புலேருந்து வந்த வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு அதோடு சேர்ந்த செய்தி. இந்தியா கூட்டணியில் இன்னும் திமுக இருக்குது அப்படின்னு கிறிஸ்டோடங்கர் அவர் சொன்னது அப்படிங்கிறது. அதனால் நாடாளுமன்றத்தில் 39 எம்பியினுடைய சப்போர்ட் தேவைப்படுது போல். 39ங்கிறது நான் இங்கேருந்து வந்தது சொல்கிறேன். ஆமாம், இங்கே காங்கிரஸ் எம்பிஸும் இருக்கிறாங்க, மற்ற எம்பிஸும் இருக்கிறாங்க. பட் திமுக எம்பிஸினுடைய சப்போர்ட் தேவைப்படுதுன்னு அவங்க சொல்கிறாங்களோ அப்படிங்கிறது தோணுச்சு. அதோட டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றதும் தெரியல அப்படின்னும் ஒரு லைன் போட்டு தான் இருக்கிறது ஷோடங்கர். ஆமாம், அதே மாதிரி விசிக தரப்பிலிருந்து சமீபத்தில் வெளிவந்த பனையூர் பாபு, செய்யூர் தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ, இந்த முறை அவருக்கு கண்டெஸ்ட் பண்ணக்கு சீட் கொடுக்கல அவங்க. அவரும் இன்னைக்கு கலைஞர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருந்தாரு. அதுவும் ஒரு செய்தியாக இதோடு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஸோ நம்ம அது நிறைய தகவல் இருக்கும். அந்த டெவலப்மெண்ட்ஸ் வரும்போது நம்ம நிச்சயமாக அதை பற்றி விரிவாக பேசணும். ஸ்பெசிஃபிக்காக பன்னீர் பாபு நீங்கள் சொன்னனால பேசுவோம். நம்ம ஜூன் 7 கலைஞர் அரங்கத்தில் சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறதாகவும் அதில் கூடுதலான அப்டேட் வரும் அப்படின்னும் அதுவும் ஒரு தகவல் செய்தியாகும் மாறும்போது நம்ம விரிவாக கொஞ்சம் பேசுவோம் நிச்சயமாக. ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் தாண்டி இப்போ நம்ம மேற்கு வங்கத்துக்கு போனோம் அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் இன்னொரு மகாராஷ்டிரா மாதிரியான ஒரு அரசியல் சூழல் நிகழ்கிற மாதிரி தெரியுது இல்லை. பிஜேபி எம்எல்ஏ மினிஸ்டரே ஒருத்தர் சொல்லிட்டாரு. அவர் ஏற்கனவே டிஎம்சியில் இருந்தவர். 2024
அவர் வந்து பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணார். தபஸ் ராய் அப்படிங்கிறவர் திரிணாமுல் காங்கிரஸை ஒட்டி உள்ளுக்குள்ளே நடந்துட்டு இருக்கக்கூடிய மேற்கு வங்க அரசியல் சூழல்லாம் அதை பார்த்துட்டு அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. திரிணாமுல் காங்கிரஸ் ரெண்டாக உடைய போகுது, அது மகாராஷ்டிரா ஸ்டைலில் அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் கேம் ஆன் அப்படிங்கன்னு அது அந்த வெஸ்ட் பெங்கால் அந்த மொழியில், அந்த வங்க மொழியில் வந்து அவர் ஒரு பதிவு ஒன்று ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறாரு. கேம் ஆன்னா என்ன கேம், யார் ப்ளே பண்ணுறா அப்படிங்கிற கேள்வி அதோடு சேர்ந்து எழுந்தது. மகாராஷ்டிரா ஸ்டைலில் டிஎம்சி வந்து இன்னைக்கு வந்து ஒரு சிக்கலை சந்திச்சிருக்கிறாங்கங்கிறது உண்மை. ஸோ என்ன இப்போ மகாராஷ்டிரா என்ன லைட்டாக டச் பண்ணிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, ஏக்நாத் ஷிண்டேன்றவர் சிவசேனாவில் இருந்தார், முக்கியமான ஒரு தலைவர். அவரை வந்து தன்னுடைய சிவசேனா எம்எல்ஏக்கள் ஆதரவாளர்கள்லாம் வெளில கூட்டு வந்து மகாராஷ்டிராவில் ஆட்சியை கவிழ்த்து பாஜகவோட சேர்ந்து துணை முதல்வராகலாம் இருந்து அது வந்து என்ன நடந்துன்றது மக்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ திரும்பவும் வந்து அது இப்போது இடைவெளிக்கு அப்புறமா திரும்பவும் சிவசேனா இணைவு அப்படி பற்றின தகவல்லாம் வந்தது. பட் ஆனால் அது இன்னும் இது வரைக்கும் நடக்கல. என்சிபி கூட அஜித் பவார் இறப்பதற்கு முன்பு அப்படி ஒரு டாக் கிரியேட் ஆச்சு. அப்புறம் அதுவும் ஒன்றும் ஆகல. என்னன்னா அவ்வளோதான், அந்த கட்சியிலேருந்தே ஒருத்தர முக்கியமான தலைவர் எடுத்துட்டு அந்த ஆதரவாளர்கள் வாங்கிட்டு கட்சியை அவங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி கட்சியோட சொந்தக்காரன் வந்து கட்சியோட பேரு சின்னம் எல்லாத்தையும் வந்து பறிச்சுட்டாங்க ஏக்நாத் ஷிண்டே தரப்புல. ஸோ இதுக்கு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்தும் ஒரு இவங்களுக்கு, அதாவது உத்தவ் தாக்கரே ஆதரவாக சாதகமான தீர்ப்பு வரலை. அது உச்சநீதிமன்றம் போனாங்க, அதுலேயுமே வந்து கட்சியினுடைய பெயர் அதுக்கப்புறம் சின்னம் விஷயத்தில் வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரல அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ கட் பண்ணால் திரிணாமுல் காங்கிரஸில் என்ன நடக்குது அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இந்த சட்டப்பேரவை தேர்தலில் 80 பேர் தான் வந்து ஜெயிச்சாங்க, 80 தொகுதிகளில் தான் வந்து ஜெயிச்சாங்க திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக. ஸோ மே 4ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் முடிவில் வந்தது இல்லையா. ஸோ 80 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க. மே 4ஆம் தேதி முடிவில் வந்துச்சு. மே 6ஆம் தேதி வந்து எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுது. அதில் டிஎம்சியோட எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுது. அதில் 80 பேரில் 71 பேர் பங்கேற்றாங்க. 19ஆம் தேதி திரும்பவும் ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம், அதில் வந்து 65 எம்எல்ஏக்கள் தான் பங்கேற்கிறாங்க. அப்புறம் மே 31 திரும்பவும் ஒரு எம்எல்ஏ கூட்டம், அதில் பங்கேற்றவர்களின் எண்ணிக்கை வந்து வெறும் 20. ஸோ 60 எம்எல்ஏக்கள் வந்து அதில் பங்கேற்கல. இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டா, அதாவது மே 4 தேர்தல் முடிவுகள் வருது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பாஜகவிற்கு இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியிலிருந்து ஒரு நல்ல ரிசல்ட். கிட்டத்தட்ட போன முறை வந்து போன சட்டப்பேரவை தேர்தலில் 77 இடங்கள் ஜெயிச்சிருந்தாங்க. டிஎம்சி தான் 200க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்திருந்தது. இந்த முறை அது அப்படியே மாறி டிஎம்சி 80 இடங்கள் வருது, பிஜேபி வந்து 207 இடங்கள். சுவேந்து அதிகாரி உட்பட எல்லாரும் வந்து ரொம்ப பெரிய வெற்றியை வந்து கொடுத்துருக்குறாங்க பாஜகவிற்கு. அந்த வெற்றி வந்ததுக்கப்புறம் மேற்கு வங்கத்துக்குள்ள நிறைய வன்முறை சம்பவங்கள் நடக்குது. பொதுவாகவே வந்து அந்த இடத்துல இதுக்கு முன்பு அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு முடிவுகளுக்கு அப்புறம். இதுக்கு முன்பு வந்து டிஎம்சி தரப்புல இருந்து அவங்க ஆட்சிக்கு வரும்போது அங்கிருந்த லெஃப்ட் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களோட ஆமா அந்த 35 வருட ஆட்சிக்கு அப்புறம் வந்து நடக்கும்போது வன்முறை சம்பவங்கள் என்பது நடந்துச்சு. இப்போ இதே மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎம்சி தொண்டர்களை வந்து பாஜகவினர் தாக்குறாங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அப்படி இருக்கும்போது தான் டிஎம்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து ரிஜு தத்தா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த வன்முறையிலிருந்து என் குடும்பத்தை காப்பாற்றினதுக்கு நன்றி அப்படின்னு பாஜகவிற்கு ஒரு நன்றியை வந்து சொன்னாரு. அது வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்காக அவர் வந்து இடைநீக்கமும் செய்யப்படுறாரு கட்சியிலிருந்து. சரி, இப்படி நடந்துகிட்டு இருக்கே அப்படிங்கும் போது தான் நீங்க சொன்ன மாதிரி எம்எல்ஏ கூட்டங்கள் நடக்குது. எம்எல்ஏ கூட்டத்தில் மம்தா ஆதரவு பெற்ற ஒருத்தர் வந்து சட்டப்பேரவை, ஏன்னா மம்தா வந்து இந்த முறை தோத்துட்டாங்க. அவங்க போன முறையே வந்து சுவேந்து அதிகாரி கிட்ட தோத்தாங்க. திரும்ப வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ள வந்தாங்க. அப்போவே ஒரு அலாரம் அடிச்சிருக்கிறத அவங்க கவனிச்சிருக்கணும். இந்த இதுலேயும் சுவேந்து அதிகாரி கிட்ட அவங்க தோத்து போகிறாங்க. அப்படி இருக்கும்போது மம்தா பானர்ஜி வந்து சோவன் தேப்பை வந்து டிஎம்சியினுடைய சட்டப்பேரவை தலைவராக சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து ரிதப்ரதா அவர் வந்து இல்லை நாங்கள் தான் வந்து உண்மையான டிஎம்சி, எங்ககிட்ட வந்து இவங்க போலி கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குண்டத்துக்கு போடுறாரு. இது எங்கே நடந்தது அப்படின்னா, சுவேந்து அதிகாரியாக இருக்கார் இல்லையா முதல்வர், அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் வந்து சபாநாயகர் அவர்கள்ட்ட ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க, எங்களுடைய கடிதங்கள் வந்து போலியாக வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் குறிப்பிட்ட பேர் வந்து 2 பேர், ரிதப்ரதா அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வந்து சந்தீபன் சஹா. ஸோ இந்த பேரை குறிப்பிட்ட 15 நிமிஷத்துலேயே நினைக்கிறேன். ஸோ சடனாக வந்து அவங்க 2 பேரும் வந்து கட்சியிலேருந்து இடைநீக்கம் செய்யப்படுறாங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க 2 பேரும் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் இப்போ இவரை போயிட்டு நான் தான் சட்டப்பேரவை குழு தலைவராக இருக்கணும் கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரிணாமுல் காங்கிரஸில் மமதா பானர்ஜியோட சண்டை போடலை. அவங்களுக்கு பிரச்சனை வந்து அபிஷேக் பானர்ஜியோட அவங்க வந்து மல்லு கட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, அபிஷேக் பானர்ஜி கட்சி வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறாரு. ஸோ அப்படின்ற வாரிசு அரசியல் மாதிரியான ஒரு டோன். ஆக்சுவலி அவங்க பையன் கிடையாதா, சகோதரர் மகன் தான் வந்து இவர் அபிஷேக் பானர்ஜி. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்கு இவரை ட்ரை பண்ணுறாரு. குற்றச்சாட்டை அவர் மேலே வைக்கிறாரு. நாங்கள் வந்து மமதாவை லீடராக ஏற்றுக்கிறோம்ப்பா, ஆனால் எங்கள் பக்கம் இத்தனை பேர் ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னா
அது வந்து டைரக்டா அபிஷேக் மட்டும் எதிர்க்கிறாங்களா இல்லை திரிணாமுலை ஸ்பிளிட் பண்றாங்களா அப்படின்றது நமக்கு அடுத்தது தெரிஞ்சிடும். ஏன்னா வெறுமனா போய் நாங்கள் திரிணாமுலை ஸ்பிளிட் பண்றோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இப்போ நீங்க வந்து இப்போ மம்தா பானர்ஜி என்ன நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னா, பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் பக்கம் நிற்கிறதா இல்லை அபிஷேக் பானர்ஜி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறாங்கன்றப்போ, ஒருவேளை மம்தா வந்து அபிஷேக்கை ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து மம்தா பானர்ஜி எதிர்த்து இல்லை இவங்க வந்து கட்சியை வந்து ஒரு குடும்பத்துக்கு கீழே இருக்கிறாங்க, ஃபுல்லாகவே அபிஷேக் கண்ட்ரோலில் போகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்கு இவங்க வெயிட் பண்ற மாதிரி. ஏன்னா அபிஷேக் பானர்ஜிக்கு சமீபத்தில் அவர் மேலே ஒரு பெரிய தாக்குதல் நடந்தது. அப்புறம் அவர் மருத்துவமனை போனார். அதுக்கப்புறம் கல்யாண் பானர்ஜி அவர் மேலே ஒரு தாக்குதல் சம்பவம் அப்படின்னு நடக்குது. இப்படி நடக்கும்போது தான் மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து யார் ஜெயிச்சாங்களோ அவங்க வந்து இப்போ கொலைகாரெல்லாம் மாறி வின்னர்ஸ் பிகேம் கில்லர்ஸ் மாதிரி மாறி இருக்காங்க இப்போ அப்படின்னு ஒரு கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணாங்க. அப்போ அபிஷேக் பானர்ஜியினுடைய இந்த வருகை அப்படிங்கிறது கட்சிக்குள்ளே ஒரு பெரிய இதை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க 2 பேர் மேலே நடந்த தாக்குதலுக்காக தான் கல்கட்டாவில் வந்து ஒரு போராட்டத்தை மம்தா பானர்ஜி அறிவிச்சாங்க. அப்படி அறிவிக்கும் போது தான் திரும்பி பார்த்தா எந்த எம்எல்ஏஸுமே இவங்க யாரெல்லாம் இவங்க சீட் கொடுத்து ஜெயிக்க வச்சாங்களோ அவங்க யாருமே இப்போ அவங்க பக்கத்தில் இல்லை. இந்த போராட்டத்தில் ப்ரெசன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. எம்பிஸில் மொத்தம் 5 பேர் தான் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி எம்எல்ஏஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 பேர் மட்டும்தான் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ மீதி இருக்கிறவங்களாம் என்ன ஆனாங்க, ஏன் வரலை அப்படிங்கிற கேள்வி தான் இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு. கட்சிக்குள்ள மிகப்பெரிய ஒரு மம்தா பானர்ஜி தலைமைக்கு எதிராக நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி சொல்கிறதா இல்லை அபிஷேக் பானர்ஜிக்கு எதிராக எழுந்திருக்கா அப்படின்னு வரையறுக்க முடியலன்னாலும் மம்தா பானர்ஜியினுடைய முடிவுக்கு எதிராக ஒரு வலிமையான குரல் கட்சிக்குள்ள எழுந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்க்க முடியுது. பொதுவாக ஒரு கட்சி வந்து வெற்றி தோல்வி தேர்தலில் அப்படிங்கிறது இயல்பாக வரக்கூடியதான், அதிலிருந்து கடந்து போயிடலாம். இந்த முறையும் டிஎம்சி அப்படி ஒரு தோல்வி என்பது சந்திச்சிருக்காங்க. ஆனால் தலைமையினுடைய முடிவுக்கு எதிராக வரக்கூடிய அந்த எதிர்ப்புங்கிறதுக்குல அதை கடந்து போகிறது ரொம்ப கடினம். இல்லை 2 விஷயம் இருக்குன்றேன். இதில் வெறுமன தலைமைக்கு எதிர்ப்பாக ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்கன்றது மட்டும் புரிஞ்சுக்கலாமா, இல்லை நேரடியாக மம்தாக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுத்தா அது வந்து தம்ம ஆதரவு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியாது. ஸோ ஆன் ஸ்ட்ரைட்டாக மம்தாவை எதிர்க்கிறதுக்கு பதிலாக அபிஷேக்கை ஒரு காயினா நொருல வச்சுட்டு ஒரு கேம் நடக்குதா அப்படின்றதும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. எடுத்தெடுப்பில் வந்து நான் தான் கட்சி நான் தான் சொந்தம் அப்படின்னா ஆதரவாளர்கள் வந்து பின்னாடி திரள மாட்டாங்க. ஸோ அப்போ அதுக்கு அவங்களுக்கு ஒரு கேடயம் தேவைப்படுது. ஸோ அந்த கேடயம் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் வந்து மமதாவை தலைவரை ஏற்றுக்கிறோம், ஆனால் இவர் தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்காரு, இவர் வந்து கார்பரேட் ஸ்டைலில் ரன் பண்ணுறாருன்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ அவர் ஒரு கேடயமாக பயன்படுத்தி இவங்க மொபிலைஸ் பண்ணுறாங்களா, அது மொபிலைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதே கதை தாகும். சிவசேனா எப்படி ஒரு 2 கட்சியாக இருந்ததோ அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸும் 2 கட்சியாக இருக்கும். ஏன்னா இவங்ககிட்ட 50 எம்எல்ஏக்கள் கிட்ட இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. 2 கட்சியான்னு கூட இல்லை, நீ ஆல்மோஸ்ட் டிஎம்சி வந்து இவங்க பக்கம் வந்துடும். ஏன்னா வந்து டிஎம்சி பேரும் சின்னமும் இவங்க பக்கம், வேற ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் மமதா ஃபேக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது கட்சி ஆரம்பிச்சவங்களுக்காகவே இன்னொரு கட்சியுடைய இன்னொரு பகுதி மாதிரி ஆயிரும். நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஸ்பிளிட் தான், ஆல்மோஸ்ட் ஸ்பிளிட் தான். ஏன்னா வந்து இவங்க எல்லாமே இப்போ வந்து எம்எல்ஏ குறைஞ்சபட்சம் வந்து எம்எல்ஏ கூட்டத்தில் வந்தால் தங்களுடைய எதிர்ப்பை அவங்க வெளிப்படுத்தணும். அப்படி எம்எல்ஏ கூட்டத்துக்கே வந்து வராமல் அதுக்கப்புறம் கூட்டத்தை ரத்து செய்கிறேன்னு சொல்லி மம்தா பானர்ஜி அறிவிப்பு பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து மகாராஷ்டிரா ஸ்டைலை நோக்கி இது போகுது அப்படிங்கிறதான் காட்டுது. மம்தா பானர்ஜிக்கு ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இவங்க குரலெல்லாம் கேட்டு அபிஷேக் பானர்ஜியை வந்து கீழே இறக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வரக்கூடிய சேதத்தை இவங்க எதிர்கொண்டாகணும். அப்படிங்கிற இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுல வந்து அலைன்ஸ் விஷயமா நம்ம 2 விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. சிவசேனாக்கு என்ன நடந்தது அப்படின்னா, பிஜேபியில இருந்து வெளியில வந்து என்சிபியோட காங்கிரஸோட சேர்ந்தனால இந்த விளைவுகள் வந்து அவங்க சந்திச்சாங்க. அமைக்கிறதுக்காக வந்தனால இந்த விளைவுகள் வந்து அவங்க சந்திக்க நேரிட்டது. ஆனா இந்த முறை வந்து மம்தா பானர்ஜி இப்படி நிகழ்ந்திருக்கிறனால இது வந்து மம்தா பானர்ஜியை மேற்கு வங்கத்துல காங்கிரஸோடையும் கம்யூனிஸ்டோடையும் கைகோர்க்க வைக்குமா அப்படின்றதையும் அவங்க ஆல்ரெடி வந்து லெஃப்ட் கிட்ட ஒரு கால் கொடுத்தாங்க. நம்ம வந்து சேர்ந்து நம்ம பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கும்போது இவ்வளோ நாள் இல்லை, இப்போ மட்டும் எங்களை கூப்பிட்றீங்களா அப்படின்னு லெஃப்ட் வந்து அதை புறக்கணிச்சாங்க. ஆனால் வந்து அந்த இடத்த நோக்கி போயிட்டாங்க. ஏன்னா வந்து கல்கட்டாவில் அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அடுத்து இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற இருக்கு. அதில் நாங்களும் ஏன்னா அவங்க பேசின விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்றது மூலியமா தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கிறனால. அதனால 8ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் அவங்களும் கலந்துப்பாங்க, பங்கேற்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ பார்க்கலாம், மேற்கு வங்கத்தில் ஒரு பொலிட்டிக்கலாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாறுது, அங்கே நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அடுத்தடுத்து அங்கே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும். ஸோ இன்னைக்கு நிலவரப்படி மகாராஷ்டிரா 2.0 அங்கே நடக்குது. அப்படி ஒன்னொன்று நம்ம இந்த தேர்தலுக்கு முன்பு அமித்ஷா அவர்கள் பிரச்சாரத்தில் பேசினார். எங்களுடைய அடுத்த இலக்கு அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னார். வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆட்சியை பிடிச்சது மட்டும் இல்லாமல் அங்கே யார் தங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தாங்களோ அவங்களும் இன்னைக்கு வந்து ஆடி போகிற இடத்த நோக்கி அவங்க நகர்ந்துட்டாங்க, வலுவிலக்க செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து
அடுத்து அவங்களுடைய மேப்ல மேபி தமிழ்நாடு அடுத்து எப்படி காயின் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கிறது அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் அட்டென்ஷனை ரொம்பவுமே கூர்மையாக்கியிருக்கு. ஸோ பார்க்கலாம், இந்த டெவலப்மெண்ட்ஸ் நிச்சயமாக வரும். அப்போ மீண்டும் ஒரு முறை நம்ம விரிவாக பேசலாம். நன்றி. நன்றி.